வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர மீட்டர் வெளிப்படுத்தியுள்ள தகவல். 10 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஜனாதிபதி. டிட்வா இழப்பீடு செலுத்தும் பணியிலிருந்து கிராம சேவகர்கள் விலகல். மீண்டும் கிழக்கு மாகாணம் தழுவிய பணி புறக்கணிப்பு. வைத்தியர்களின் முடிவால் நோயாளர்கள் அவதி. அரசிற்கு ஆதரவாக போராட்டம். உடனடியாக தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தவும் கோரிக்கை. புதிய 2000 ரூபாய் நோட்டை சரிபார்ப்பது எப்படி? மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய தகவல். வங்கிக் கணக்குகளை குறிவைக்கும் புதிய மோசடி. போலீசாரின் அவசர எச்சரிக்கை. சீனாவின் மிதக்கும் அதிசயம். கடலுக்கு மேல் உலகின் மிக நீளமான அதிவேக புகையிரத பாலம். உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கப்பட்ட 30 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளை நவம்பர் மாதத்திற்குள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்றியுள்ளார் என்றும் மேலும் 10 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ளார் என்றும் வெரிட்டே ரிசர்ச் ஆய்வு நிலையம் ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 10 வாக்குறுதிகளில் 9 வாக்குறுதிகள் தொடர்பில் நவம்பர் மாதத்திற்குள் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் ஜனாதிபதியால் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவே முடியவில்லை என்றும் வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்றுகிறாரா என்பதை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட அனுர மீட்டர் கொள்கை அறிக்கையின் புதுப்பிப்பை வெளியிடும் போது வெரிட்டே ரிசர்ச் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை அறிக்கையில் அளித்த 30 முக்கிய வாக்குறுதிகளை அனுர மீட்டர் கண்காணிக்கிறது. இருப்பினும் டிட்வா சூறாவளி நாட்டை தாக்குவதற்கு முன்பே இந்த பகுப்பாய்வு முடிக்கப்பட்டதாக வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. இங்கு கண்காணிக்கப்பட்ட 30 வாக்குறுதிகளில் 7 வாக்குறுதிகள் தொடர்பான நிலைப்பாடு பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் பணியிலிருந்து இன்று முதல் விலகிக்கொள்ள கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். මේ චක්‍රලේකේ බලවත් අඩුපාඩු රැසක් තිබෙනවා. මේකෙදී අනවසර පදිංචිකරුවන්ට මේ වන්දි හානි ලබා ගැනීමේ හැකියාවක් තිබෙනවා. මේ නිසා මෙවැනි ගැටලුවලදී මේ ගෙවීම් කටයුතු සිදු කරනු ලබන්නා වූ ග්‍රාම නිලධාරීවරයාට තමා බිම් මට්ටමේ ගම් මට්ටමේ තියෙන බලවත් පීඩනය එල්ල වෙන්නේ. පැහැදිලි තක්සේරුවක් නොමැතිව මේක ගෙවීමේ හැකියාවක් නැහැ. මොකද අපි එහෙම ගෙවුවොත් යම්කිසි දිනයක අනිවාර්යයෙන්ම අපි විගණනයට යටත් වෙලා මේ ගෙවීම් කරපු නිලධාරියා රජයේ මුදල් අවභාවිතා කරාගෙන චෝදනාවට ලක් වෙලා වැඩ තහනමකට විනය ක්‍රියා මාර්ගවලට යන්න ඉඩකඩ තිබෙනවා. ඉතින් එහෙම පරිසරයක අපි කිසිසේත්ම සූදානම් නැහැ ග්‍රාම නිලධාරීවරයා මේ දංගඩියට දෙන්න. டிட்வா புயலினால் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. ஆனால் இது தொடர்பான சுற்றறிக்கையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரச கணக்காளர்கள் சங்கம் என்பன ஏற்கனவே இந்த பணிகளிலிருந்து விலகியிருந்தன. இதனையடுத்து அந்த பணிகளை முன்னெடுக்கும் பொறுப்பு கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த இழப்பீட்டை வழங்கும் போது கிராம உத்தியோகத்தர்களே நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் செயற்திட்டத்தை நாங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப் போவதில்லை என தெரிவித்தார். அத்துடன் பேரிடர் கால கடமைகளில் ஈடுபடும் தங்களுக்கு அதற்குரிய போதுமான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ග්‍රාම නිලධාරීවරයාට මේ ආපදාවල් සඳහා රුපියල් 5000ක මුදලක් තමයි මේ ආපදා කටයුතු වෙනුවෙන් මාසෙම වැඩ කරත් ලැබෙන්නේ. හැබැයි ගම් වතුරක්, සුළි කුණාටුවක්, හීනෙන්වත් දැක්කේ නැති අයට ඉලක්කම් 6න් දීමනාවන් ලබා ගන්නවා. ඉතින් අපිට සැකයක් දැනෙනවා. එහෙම තිබෙන පරිසරයක මේ රජයේ සූදානම් වන්නේ මේ ලක්ෂ 5ක මුදල අපේ කරපටින් ගෙවලා යම්කිසි දිනයක විගණකන කටයුතු වලදී ග්‍රාම නිලධාරීවරයා දංගෙඩියට යවීමේ සලසුමක්ද මේ තියෙන්නේ කියන කාරණාව අපිට සැකයක් මතුවෙනවා. ඒ නිසා මේ ලක්ෂ
පහගැවීමේ කටයුත්තට කිසිසේත්ම සම්බන්ධ වෙන්නේ නැහැ. විධිමත් චක්‍රලේඛයක් මගින් අදාළ මාර්ගෝපදේශකත්වයක් ලබා දෙන තුරු. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல அரச வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இன்று முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். නැගෙනහිර පළාත කේන්ද්‍ර කරගනිමින් දිගින් දිගටම සෞඛ්‍ය අමාත්‍යාංශය විසින් අවශ්‍ය තීන්දුව తీරන අවශ්‍ය මොහොතේ නොගැනීම නිසා ඇති වෙලා තියෙන සෞඛ්‍ය අර්බුදයක් දිගින් දිගටම මේ ගැටලුව දිගෑරමින් පවතිනවා. මේ සම්බන්ධයෙන් බොහොම පැහැදිලිව සරලව විසඳුම් ලබා දීමට හැකිව තිබියදීත් තාමත් අපිට පේන්නේ නැහැ අක්කරේපත්තුව රෝහලේ වෛද්‍ය අධිකාරිවරයා සම්බන්ධයෙන් අවශ්‍ය තීන්දුව తీරන ගන්න සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ක්‍රියා කරන ආකාරය. அத்துடன் அந்த விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை பதவியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோரி கடந்த வாரம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர். எனினும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக அந்த பணிப்புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று காலை முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். வைத்தியர்கள் இவ்வாறு பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளதன் காரணமாக வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலைக்கு வருகை தந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதன்படி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஆரம்ப வைத்திய சேவை பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகளில் வைத்தியர்கள் வருகை தராத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்றாலும் அவசர விபத்துகள் மற்றும் உயிராபத்து நிலையில் உள்ள நோயாளர்களுக்கான அவசர சிகிச்சை சேவைகள் மனிதாபிமான அடிப்படையில் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. මේ ප්‍රශ්න උත්තරේ ලැබෙනකම් මේ වැඩ වර්ජනය ක්‍රියාත්මක වෙනවා. යනු අරිදි උදෑසන 8 සිට මඩකලපුව ත්‍රිකුණාමලයේ අම්පාරසා කල්මුනේ මේ දිස්ත්‍රික්ක හතරෙම සමස්ත නැගෙනහිර පළාතෙම සියලුම රෝහල්වල මේ වැඩ වර්ජනය ක්‍රියාත්මක වෙනවා. සමස්ත රෝහල් පද්ධතියම සාමාන්‍ය සහ දෛනික ප්‍රතිකාර සේවාවන් සම්පූර්ණයෙන් අඩපණ වෙලා තියෙන්නේ. නමුත් හදිසි සහ අත්‍යවශ්‍ය ප්‍රතිකාර සේවාවන් අපි සාමාන්‍ය පරිදි ක්‍රියාත්මක වෙන අවශ්‍ය විධිවිධාන යොදලා තියෙන්නේ. ඊට අමතරව වකුගඩු ප්‍රතිකාර ඒකක, මාතෘ ඒකක, ළමා රෝග, පිළිකා රෝගීන්ට ආදීන්ට ලැබෙන ප්‍රතිකාර සේවාවන් වලට ගැටලුවක් වෙන්නේ නැහැ. இலங்கையின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் 6ஆம் தரத்திற்கான நவீன பாடத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி இன்று பத்திரமுல்லையில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பத்திரமுள்ள இசுருப்பாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக திரண்ட 2026ஆம் ஆண்டில் 6ஆம் தரத்தில் பயிலவுள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த புதிய கல்வி மாற்றங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியதோடு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் நிலவும் இழுபறி நிலையை சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் தேவையற்ற பாடச்சுமைகளையும் ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட புதிய சீர்திருத்தங்கள் மாணவர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
குறிப்பாக 6ஆம் தர மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய பாடத்திட்டத்தை காலதாமதமின்றி இந்த கல்வியாண்டிலேயே அமுல்படுத்த வேண்டுமென்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்தது. புதிய கல்வி திட்டத்தை செய்கிறேன்னு சொன்னாங்க அரசாங்கம். புத்தகங்களும் வந்துட்டது, அதுக்கான ஆசிரியர்கள் தங்களோட பயிற்சிகளையும் பெற்றுக் கொண்டுட்டார்கள். ஆனால் இப்போ அரசாங்கம் திடீரென்று அதை இல்லை செய்ய முடியாது, அடுத்த வருஷம் தான் செய்வோம்னு சொல்றாங்க. இதன்போது பழைய பாடத்திட்டம் எமது பிள்ளைகளுக்கு சுமை, கல்வி சீர்திருத்தங்களை எமது பிள்ளைகளிடமிருந்து பறிக்காதீர் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் அமைதியான முறையில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். இந்த மாற்றங்களை ஜனாதிபதி தலையிட்டு துரிதப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த பெற்றோர்கள், உலகளாவிய ரீதியில் கல்வித்துறை டிஜிட்டல் மயமாகி வரும் நிலையில் இலங்கையிலும் இத்தகைய நவீன கல்வி முறைகள் அறிமுகப்படுத்தப்படுவது காலத்தின் கட்டாயம் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் புதிய மொடியூல் முறைமையானது ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமான முறையில் சென்றடைய வேண்டும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கல்வி அமைச்சின் நுழைவாயிலுக்கு அருகில் நீண்ட நேரம் திரண்டிருந்த இவர்களது கோரிக்கைகளை கவனத்தில் கொள்வதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் நிறைவுக்கு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு தயவு செய்து இந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க, எங்களோட பிள்ளைக்கு இதை நீங்கள் பிற்போட வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தாரோம், எங்களுக்கு தயவு செய்து இந்த புதிய பாடத்திட்டத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு 2026ஆம் ஆண்டு தொடங்குங்கன்னு சொல்லி மிகவும் கருணையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குயின் பூங்காவில் முதன்முறையாக பட்டப்போட்டி, உணவு, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் மிக சிறப்பாக நேற்று காலை ஆரம்பமாகி இரவு 10 மணி வரை இடம்பெற்று நிறைவு பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் பட்டப்போட்டி, கண்கட்டி, ஊசி நூல் கோர்த்தல், முட்டி உடைத்தல், கயிறு இழுத்தல், பலூன் உடைத்தல், சாக்கோட்டம், மாவூதி காசெடுத்தல், நீர் நிரப்புதல் என பல நிகழ்வுகள் இடம்பெற்று வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கையால போய் கூடாது. குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மற்றும் பல்வேறு பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பெருமளவான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நினைவு பணத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த பணத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது வாள் ஏந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் 2000 என்ற இலக்கம் தெளிவாக தெரியும். பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சடிக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும் போது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும். பணத்தாளை சற்றே சரிக்கும் போது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். இதில் கொழும்பு கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் 2000 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன. பணத்தாளில் உள்ள 2000 என்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி என்ற வாசகம் சற்று தடிமனாக தொடும் போது உணரக்கூடிய வகையில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணத்தாளின் இருபக்க ஓரங்களிலும் 6 புடைப்பு அடையாள கோடுகள் உள்ளன. இது கற்புலனற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண உதவும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பணத்தாளை புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கும் போது அதில் உள்ள கொழும்பு நகர கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் 75வது ஆண்டு நிறைவு லட்சணை ஆகியவை 2 வண்ணங்களில் ஒளிரும். இதனால் உண்மையான ரூபாய் தாள்களை இயந்திரத்தினால் அடையாளம் காண முடியும். போலி ரூபாய் தாள்களை கண்டுபிடிக்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்துகின்றது.
சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து மிக நுணுக்கமான முறையில் பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறுதல் மற்றும் அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். இதன்போது தங்களை வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றனர். அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த திருட்டுகள் அரங்கேறுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. மிரிகான விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மோசடியாளர்கள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தி பேசுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பாதுகை உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தியோகபூர்வமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை மட்டுமே நம்புங்கள். வங்கி விவரங்கள், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சொற்கள், OTP இலக்கங்கள் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அறியாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும். எவருக்காவது பணம் அனுப்பும் முன்னர் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாகும் பட்சத்தில் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு மிரிகான விசேட குற்ற விசாரணை பிரிவை 0112852556 அல்லது 075399414 ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் நிதி மோசடி விசாரணை பிரிவின் பிரதிப்பணிப்பாளரின் 0112300638 என்ற இலக்கத்திற்கும், நிதி மோசடி விசாரணை பிரிவின் தனிப்பட்ட உதவியாளரின் 0112381337 என்ற இலக்கத்திற்கும் மற்றும் நிதி மோசடி விசாரணை பிரிவு நிலைய பொறுப்பதிகாரியின் 0112381058 ஆகிய இலக்கங்களையும் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் காஸ்டஸில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். சுவிட்சர்லாந்தில் இன்று ஆரம்பமாகும் இந்த உயர்மட்ட மாநாடு எதிர்வரும் 23ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இம்முறை மாநாடானது கலந்துரையாடலின் உத்வேகம் எனும் தொனிப்பொருளின் கீழ் நடத்தப்படவுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள், சமூக மேம்பாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் விரிவாக ஆராயப்படவுள்ளது. உலக நாடுகளின் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைப்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றவுள்ளதுடன் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதில் பிரதமரின் இந்த பயணம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். தெற்கு ஸ்பெயினில் 2 அதிவேக புகையிரதங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் எடிப் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் இரியோ 6189 மலகா புகையிரதம் அடாமுஸ் என்ற இடத்தில் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு அருகிலுள்ள தண்டவாளத்தில் மோதியுள்ளது. இந்நிலையில் அருகிலுள்ள தண்டவாளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஹூஎல்வா செல்லும் புகையிரதம் தடம் புரண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரியோ புகையிரதம் கோர்டோபாவில் இருந்து
மாற்றீட்டை நோக்கி புறப்பட்ட சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு இந்த விபத்து நடந்ததாக அடிப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விபத்தின் போது இரியோ புகையிரதத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகளும் ரென்ஃபே புகையிரதத்தில் சுமார் 100 பயணிகளும் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் பொறியியல் அதிசயமான கடலுக்கு மேல் அமைக்கப்படும் உலகின் மிக நீளமான அதிவேக புகையிரத பாலத்தின் முக்கிய கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. சீனாவின் ஹன்ஜோவ் குடா கடல் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் உலகின் மிக நீளமான அதிவேக புகையிரத பாலத்தின் பிரதான தூண்களை அமைக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக சீன தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மீது அதிவேக புகையிரதங்கள் மணித்தியாலத்திற்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். இந்த பாலம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஹன்ஜோவ் குழாவை கடக்க எடுக்கும் பயண நேரம் வெறும் 10 நிமிடங்களாக குறையும். தற்போது கட்டுமான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த பாலத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சீனா திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்